ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் காரணமாக எங்களோடு வாழ்ந்த ஒரு இளம் சகோதரர் இஷ்ரான் அவர்கள் இன்றோடு இந்த உலகத்தை விட்டும் நிரந்தரமாக விடைபெற்று செல்கின்றார்கள். அவர்களை வழி அனுப்பி வைக்கின்ற இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அவருக்காக பிரார்த்திக்க வேண்டியது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இந்த உலக வாழ்வில் எங்களுடைய யதார்த்தம். இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் யாரும் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல என்பதை நாம் கண்கூடாக இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் நிச்சயமாக மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இந்த மரணம் என்பதுதான் உலக வாழ்வில் மிகவும் உண்மையானதும் யதார்த்தமானதுமான ஒரு விடயமாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, எந்த வயதைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய பதவிகளை வகிப்பவராக இருந்தாலும் சரி, என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அவர் இந்த மரணத்தை சந்தித்து தீர வேண்டும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நீங்கள் எந்த மரணத்தை விட்டும் தப்பி ஓடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றார். ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் எங்கிருந்த பொழுதிலும் சரி, பலமாக கட்டப்பட்ட மாளிகைக்குள்ளே மறைந்திருந்தாலும் உங்களுக்கென்று நேரம் வந்துவிட்டால், உங்களுடைய அஜல் நிறைவடைந்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அடிக்கடி அல் குர்ஆனிலே மரணத்தை பற்றி, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அன்றாடம் அல்லாஹ் தஆலா மரணத்தை எங்களுக்கு ஞாபகமூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தூங்குகின்ற பொழுதும் எழும்புகின்ற பொழுதும் ஓதுகின்ற துவாக்களில் கூட மரணத்தை பற்றிய ஞாபகத்தை அவன் ஏற்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தூங்குகின்ற பொழுதும் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, யா அல்லாஹ், உன் பெயரை கொண்டு நான் மரணிக்கின்றேன், உன் பெயரை கொண்டு நான் உயிர் பெற்று எழும்புகின்றேன் என்று தூங்குகின்ற பொழுதும் உத்தரவாதம் இல்லாத நிலையில் நீ மரணத்தை தழுவலாம் என்ற சிந்தனையோடு தூங்குவதற்கு செல் என்று அல்லாஹ் தஆலா தூக்கத்தை எங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்துகிறார். பிஸ்மிக ரப்பி வதஅது ஜன்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர்லஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக்கஸ் ஸாலிஹீன். இறைவா, உன் பெயரை கொண்டு நான் என்னுடைய விலா எலும்புகளை தூங்குவதற்காக சாய்க்கிறேன். என்னுடைய இந்த தூக்க நேரத்தில் உயிரை நீ கைப்பற்றி விட்டால் அதனை நீ மன்னித்து விடுவாயாக, உயிரை கைப்பற்றாமல் விட்டுவிட்டால் அதனை நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதும் மரணத்தை பற்றி அந்த சிந்தனையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்காக. அதே போன்றுதான் எழும்புகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், யா அல்லாஹ், மரணிக்க செய்ததற்கு பிறகு எங்களை எழுப்பாட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாங்கள் அந்த பிரார்த்தனையை ஓதி தூங்குகின்ற பொழுதும் எழும்புகின்ற பொழுதும் மரண சிந்தனையோடு வாழுங்கள். ஏனென்றால் அந்த மரணம் எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வரும் என்று தெரியாது, எந்த வயதில் உங்களுக்கு வரும் என்று தெரியாது, எந்த இடத்தில் உங்களுக்கு வரும் என்று தெரியாது. லா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு வலா வலா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்தின் தமூத், யாருக்கும் தெரியாது நாளை எங்களுக்கு என்ன நடக்கும் என்று, யாருக்கும் தெரியாது எங்கு நாங்கள் மரணிப்போம் என்பது கூட எங்களுக்கு தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் அவர்கள் இஷ்ரான் அவர்கள் பிறந்த இடம் மாத்தறை மாவட்டம், அவர்கள் கல்வி கற்ற இடம் களுத்துறை மாவட்டம், அவர்களுடைய உயர்கல்வியை கற்று பிறகு திருமணம் முடித்த இடம் கம்பஹா மாவட்டம், அவர்கள் மரணித்த இடம் குருநாகல் மாவட்டம். இதுதான் மனிதனுடைய நிலை. எங்கே நாங்கள் பிறக்கிறோம், எங்கே நாங்கள் மரணிக்கிறோம் என்பது படைத்த ரப்பை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நாம் தாயுடைய வயிற்றிலே இருக்கின்ற பொழுது ரூஹ் ஊதப்பட்டு எங்களுடைய மரண திகதி குறிக்கப்பட்டவர்கள். எனவே மரணம் என்பது
எங்களுடைய பிடரி நரம்பை விடவும் மிகவும் அண்மையில் இருக்கிறது. சகோதரர் இஸ்ரான் முந்திவிட்டார், அவரை பின்தொடர்ந்து நாங்களும் செல்ல இருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. அவரை போன்று ஒரு நாள் இந்த உலகத்திற்கு நாம் பிரியாவிடை கொடுப்பதற்காக காத்திருக்கிறோம். ஆனால் அது எப்பொழுது என்று தெரியாது, எந்த இடத்தில் என்று தெரியாது, எந்த சந்தர்ப்பத்தில் என்று தெரியாது. எனவே அதற்காக எங்களை தயார்படுத்திக் கொள்வதுதான் எங்கள் மீது உள்ள பொறுப்பு. அதனாலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரிடத்திலே மன் அக்கிய சுன்னாஸ், மனிதர்களில் புத்திசாலி யார் என்று கேட்கப்பட்ட பொழுது அக்ஸருஹும் திக்ரன் லில் மௌத் அஷத்துஹும் இஸ்திஅதாதன் லஹு, அதிகமாக மரணத்தை பற்றிய சிந்தனையோடு வாழ்பவர்கள், அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்பவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். நாங்கள் உண்மையாக புத்திசாலிகளாக வாழ்கிறோமா? முடியக்கூடிய இந்த உலக வாழ்வை நாம் ஆற தழுவிக்கொண்டு வாழ்கிறோமா, அல்லது முடிவே இல்லாத மறுமைக்காக எங்களை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோமா என்பதை நாம் ஒரு கணம் மீள் பரிசீலனை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸல் இப்னி ஆதம் வஃபி ஜன்பைஹி 99 மனியா, மனிதனை சுற்றி 99 மரணங்கள் இருக்கிறது. 99 காரணங்களினால் மனிதனுக்கு மரணம் ஏற்படலாம். நோயினால் ஏற்படலாம், அனர்த்தங்களினால் ஏற்படலாம், விபத்துக்களினால் ஏற்படலாம். இப்படி 99 காரணங்கள் மனிதனை விரட்டி கொண்டே இருக்கிறது. அந்த 99 காரணங்களிலும் அவன் தப்பிக்கொண்டால் அவன் வயோதிபத்தை அடைந்தாவது மரணிக்கத்தான் வேண்டும். எனவே சகோதரர்கள், இதுதான் யதார்த்தம். இந்த உலக வாழ்வு நிரந்தரமானது அல்ல, மரணம் முற்றுப்புள்ளி அல்ல. மரணம் என்பது நிரந்தரமான வாழ்வின் ஆரம்ப அத்திவாரம். இன்னல் கப்ர அவ்வலு மனாசிலில் ஆகிரா, கபருடைய வாழ்வுதான் மறுமை வாழ்வினுடைய முதலாவது படித்தரம், முதலாவது இடம். அந்த கபருடைய வாழ்வு சீரானால் மறுமை வாழ்வு சீராகும். கபருடைய வாழ்வு சீர்கட்டு விட்டால் மறுமை வாழ்வு சீர்கட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரன் இஸ்ரான் அவருடைய வாழ்வை முற்றுமுழுதாக முடித்துவிட்டு எங்களை விட்டு பிரியாவிடை பெறவில்லை. மாற்றமாக நிரந்தரமான வாழ்வை இப்பொழுது அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். அதற்கான தயார்படுத்தல்கள் அவரிடத்திலே இருந்திருக்கிறது. உண்மையில் இஸ்ரான் அன்புக்குரிய மாணவன், மிகவும் திறமையான ஒரு மாணவன் இஸ்ரான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவரை ஏன் இவ்வளவு அவசரமாக எடுத்துக்கொண்டான் என்பதற்கு உள்ளத்துக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் இஸ்ரான் நாளை அல்லது நாளை மறுதினம் தொழில் வாய்ப்புக்காக அவர் வெளிநாட்டுக்கு செல்ல இருந்தார். இன்னும் சில மாதங்களில் அவருடைய குழந்தையை பார்ப்பதற்கு ஆசையோடு இருந்தார். அது எல்லாவற்றையும் இடைநிறுத்திவிட்டு அல்லாஹ் தஆலா அவரை அவசரமாக அவனிடத்தில் எடுத்திருக்கிறான் என்றால் அவரை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறான். அவன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகா. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களை சந்திக்க விரும்புகிறான். அவருடைய தரஜாக்களை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கிறான் என்பதற்கு அவர் பெற்றிருக்கின்ற அறிவு பலம் மட்டும் சாட்சியாக இருக்கிறது. அவர் பாத்திப் கல்வி நிறுவனத்திலே 3வது தொகுதி மாணவர்களில் ஒருவராக இணைந்து கொண்டார். இணைந்து கொண்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் அவருடைய அறிவு தேடல் என்பது ஓயவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை துறைபோக கற்ற, ஷரியா துறையை துறைபோக கற்ற ஒரு ஆலிமான நிலையிலே, அதே போன்று இந்த உலகத்தினுடைய சட்டதிட்டங்களை கற்றுத் தேர்ந்த ஒரு சட்டத்தரணியாக, அதே போன்று கணக்கியல் துறையில் உச்சம் தொட்ட ஒரு கணக்காளராக, 4 மொழிகளிலே திறமை பெற்ற ஒரு அறிவு பாரம்பரியத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யர்ஃபா இல்லாஹுல் லதீன ஆமனு வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டு அறிவை பெற்றுக் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா
தரஜாவை கூட்டுகிறான், அவருடைய அந்தஸ்தை கூட்டுகின்றான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வாக்களிக்கிறான். நிச்சயமாக சகோதரர் இஸ்ரான் அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய வாக்களிப்பின் பேரில், வாக்குறுதியின் பேரில் உயர்ந்த தரஜாவை பெற்ற நிலையிலே இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, சகோதரர் இஸ்ரானிடத்தில் இருக்கின்ற மிக உயர்ந்த பண்பு பணிவாக நடப்பது என்பது. எவ்வளவு உயர்ந்த அறிவுகளை பெற்றாலும், பல துறைகளிலே பட்டம் பதவிகளை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவரிடத்திலே அறிவு செருக்கு இருக்கவில்லை, பெருமை இருக்கவில்லை. பணிவோடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு நட்பண்பு கொண்ட ஒரு சகோதரராக சகோதரர் இஸ்ரான் அவர்கள் காணப்பட்டார்கள். யாரை கண்டாலும், அவருக்கு மூத்தவர்களாக இருக்கலாம், அவருடைய இளையவர்களாக இருக்கலாம், யாரை கண்டாலும் அவர்களோடு புன்முறுவல் பூத்து அமைதியாக இருந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை அவருடைய கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையிலும் சரி நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தோம். அதே போன்றுதான் சகோதரர் இஸ்ரானிடத்தில் இருந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு, மற்ற சகோதரர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த மனப்பாங்கு. அது எல்லோருக்கும் இருப்பதில்லை. இஸ்ரான் தன்னோடு இருக்கின்ற தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவினர்களுக்கு தன்னால் முடியுமான அத்தனை உதவிகளை, தன்னால் முடியுமான அத்தனை வழிகாட்டல்களையும் செய்யக்கூடிய உயர்ந்த பண்பு அவரிடத்திலே இருந்தது. தான் வகித்த பதவியை கூட அவர் கைவிட்டு விட்டு செல்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கு அதனை கொடுத்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருகின்ற ஒரு நிலையை அவருடைய நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. மரணிப்பதற்கு ஓரிரு மணித்தியாலங்களுக்கு முன்பு கூட அவருடைய நண்பர்களோடு தொடர்பு கொண்டு தொழில் சம்பந்தமாக, அவருடைய எதிர்காலம் சம்பந்தமாக அவர்கள் வழிகாட்டலை வழங்கியதாக அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் அவருக்கு திருமணம் மூலமாக கிடைத்த உறவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு உறவு. ஒரு சிறந்த ஒரு மனைவி, ஒரு சிறந்த ஒரு குடும்பம், தாவா பின்னணியை கொண்ட ஒரு குடும்பத்திலே அவர்கள் திருமணம் முடித்து தாவாவிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை சகோதரர் இஸ்ரான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய இழப்பு எங்களுக்கு உண்மையில் கஷ்டமாக இருக்கிறது, குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கிறது. என்றாலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு அடிபடிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகனுடைய ஜனாசாவை பார்த்து விட்டு சொன்னார்கள், அருமை மகனே, என்னுடைய உள்ளம் கனக்கிறது, கண்கள் கண்ணீர் சிந்துகிறது, உங்களுடைய கவலை, உங்களுடைய பிரிவையிட்டும் நாங்கள் அழுகிறோம், ஆனாலும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அல்லாஹ்வுடைய கதா கதரை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய இழப்பு எங்களுக்கு ஒரு பெரும் கஷ்டத்தை, ஒரு பெரும் இடைவெளியை ஏற்படுத்தினாலும் அவர் அந்த கதா கதரை நாங்கள் பொருந்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முன்னால் இப்பொழுது இருக்கின்ற கடமை அவருக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். எனவே நாங்கள் அவருக்காக பிரார்த்திப்போம், அவருடைய மறுமை வாழ்வு வெற்றி பெறுவதற்காக பிரார்த்திப்போம், அவருடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையை கொடுக்கும்படி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திப்போம். இப்பொழுது இன்னும் சில அவசரமாக வந்து சேருங்கள், மழை வருகின்ற சாத்தியம் இருக்கிறது. மற்ற சகோதரர்கள் பள்ளிக்கு சென்று உது எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் உது எடுப்பது மையத்து வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள். அங்கே சென்று ஜனாசாவை பார்த்து முடிந்ததும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கொண்டு வருகின்றோம். எனவே ஆண்கள் அமீனியா பள்ளி வாயிலுக்கு சென்று நீங்கள் உது செய்த நிலையிலே சப்களிலே இருந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் ஜனாசாவுக்காக துவா கேட்டுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ்.